மக்கள் தொகை அடர்த்தி பரவல் தொடர்பான ஒரு 4 தகவல் கொடுத்து அதோடு தொடர்புடைய மாநிலங்களை கொடுத்து சரியாக பொருந்தி இருக்கிறத கேட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் புவியியலில் 5வது பாடம் இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு வணிகம் அப்படிங்கிற பாடத்தில் தான் இந்த தகவல் கொடுத்துருக்காங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, மிக குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் அருணாச்சல பிரதேசம். அதிகம்னு பார்த்தா பீகார், யூனியன் பிரதேசத்தில் அதிகம்னா புதுடெல்லி, கம்மியானதுன்னா அந்தமான் நிக்கோபார். அப்போ இது தவறாக தான் கொடுத்துருக்காங்க, ஏன்னா அது அருணாச்சல பிரதேசம். ரெண்டாவது அதிக மக்கள் தொகை மகாராஷ்டிரான்னு கொடுத்துருக்காங்க. 199.5 மில்லியன் மக்கள் தொகை கொண்ட உத்தரப்பிரதேசம் தான் அதிக மக்கள் தொகை. அதேமாதிரி கம்மியாக அப்படின்னு பார்த்தோம்னா சிக்கிம். அதேமாதிரி யூனியன் பிரதேசங்கள் அதிகமாக அப்படின்னா புதுடெல்லி. ஸோ இப்போ நமக்கு அதிக மக்கள் தொகை அப்படின்னா உத்தரப்பிரதேசம், அப்போ தவறாக கொடுத்துருக்காங்க. குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலம் பீகார்னு கொடுத்துருக்காங்க. அதிகமாக மக்கள் தொகை பெற்ற மாநிலம் கேரளா. குறைந்ததுன்னு பார்த்தா பீகார் தான், அப்போ கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க இது மட்டும். அப்போ எழுத்தறிவு குறைந்தது அப்படின்னா பீகார் தான். மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட மாநிலம் அப்படின்னா கோவா. அப்போ கோவா சரியாக தான் கொடுத்துருக்காங்க. கோவா தான் இந்தியாவில் மிகவும் நகரமயமாக்கப்பட்ட பகுதி. அதுக்கப்புறமா 2வது பிளேஸில் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் கேரளா, மகாராஷ்டிராலாம் இருக்குது. குறைந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இமாச்சல பிரதேசம். யூனியன் பிரதேசங்களில் புதுடெல்லி அதிகமாக நகரமயமாக்கப்பட்ட நகரமாக இருக்குது. அப்போ அதுவும் சரிதான். சரியாக பொருந்திருக்கிறத கேட்டிருக்காங்க. அப்போ 3, 4ங்கிறது தான் சரி, ஆப்ஷன் டி. கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் 2024 நவம்பர் மாதம் நடந்த எக்ஸாமில் கேட்கப்பட்டது. சிலபஸில் பார்க்கும்போது புவியியலில் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்த கேள்வி